வந்து காவேரி ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் கொடுத்த சந்தோஷமே எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக போதும், அவ்வளோ சந்தோஷத்தை எனக்கு வாரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு 2 பேருமே வந்து தன்னை மறந்து அழறாங்க. அடுத்து வந்து குழந்தை கூட உன் கூட இருக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது காவேரி, ப்ளீஸ் காவேரி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ச்சி அடைகிறாரு விஜய். அப்படியே கண் கலங்கி, கவலைப்படாதீங்க, நீங்கள் தாங்க எனக்கு எல்லாமே, உங்கள் கூட இல்லாமல் நான் எங்கே இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி, எனக்கு என்னென்னே தெரியல, ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது, எதனாலன்னு ஒன்றும் புரியல காவேரி, நீ என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு தோணுது காவேரி. இங்கே பாரு, நான் ஒரு வேளை இல்லைனா கூட பாப்பா பத்திரமா பார்த்துக்கடி அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னோடனே, இல்லடி திடீர்னு அப்படி சொல்லிட்டேன், நான் கூட இல்லைல்ல அதனால் அப்படி சொல்லிட்டேன் காவேரி அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே காவேரி விடுறதுக்காக விஜய் வராரு, மனசு இல்லாமல் விட்டுட்டு போகிறாரு. அவர் மனசு ரொம்ப வலிக்குது, கவலைப்பட்டுக்கிட்டே வந்து வீட்டுக்கு வராரு. என்னப்பா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு. இல்லை தாத்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். அதை கேட்டு தாத்தா வந்து என்ன ஆச்சு விஜய் அப்படின்னோடனே, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தாத்தா. சரிப்பா சந்தோஷமாக இருக்க, அப்புறம் ஏன் வந்து கண்ணெல்லாம் கலங்கிருக்குன்னொன்னே, இது வந்து என்ன கண்ணீர்னு எனக்கு தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு வந்து தாத்தாவை அழறாரு விஜய். ஒன்றும் புரியல தாத்தாக்கு, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, தாத்தா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தாத்தா, ஆனால் என்னால் அழுகையை தாங்க முடியல தாத்தா, ஏன்னு தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு விஜய். என்ன ஆச்சுப்பா சொல்லுப்பா அப்படின்னோடனே, இதை சொல்ல முடியல தாத்தா என்னால், ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியல அப்படின்னோடனே, என்னாச்சு என்னாச்சு சொல்லுடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து விஜய் வந்து, தாத்தா நான் அப்பாவாக போகிறேன் தாத்தா, காவேரி கர்ப்பமாக இருக்க தாத்தா அப்படின்னோட, சந்தோஷம் தான் உங்களுக்கு என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா, ஆனால் இந்த சந்தோஷத்தை என்னால் கொண்டாட முடியலையே. என்ன விஜய் என்ன சொல்கிற, இவ்வளோ பெரிய விஷயம் விஜய், ஏன் காவேரி இப்போ கூட்டிகிட்டு வந்துடலாம் விஜய் என்னோட. இல்லை தாத்தா காவேரி வரமாட்டா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா வந்து, என்னப்பா இது உனக்கு இப்படி ஒரு சோதனை, நம்ம வீட்டு வாரிசு குழந்தை நம்ம வந்து கூப்பிட முடியாமல் இருக்கேப்பா அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க சாரதா. காவேரி வந்தோடனே காவேரி போட்டு செம திட்டுறாங்க. எங்கடி போயிட்டு வர, ஏற்கனவே இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு, எல்லாம் ஒன்றால தான், நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் அந்த தாலியை கட்டி போடு, அவனை வந்து ஒரே நடியாக வந்து தலைமொழிக்கிட்டுன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேல, அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அதை கேட்டு காவேரிக்கு ஒன்றுமே பிள்ளைக்கே இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக கங்கா வந்து, இல்லடி ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க, அதனால தான் அம்மா ஒரே டென்ஷனாக இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லடி நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னோடனே, எனக்கா இது, அதுக்காக இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களாக்கா, எல்லாத்துக்கும் ஒரு அளவுறியாக்கா, ஏங்கா இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா அப்படி சொல்லிட்டு காவேரி அழறாங்க. டி அழாதடி அப்படின்னோடனே, இன்றைக்கி நான் முழு நாள் வந்து விஜயோட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் ஒரு நிமிஷத்தில் எல்லா சந்தோஷமும் போன மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து, இங்கே பாருடி எனக்கு தெரியாது, சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிற வேலையை பாரு அப்படின்றாங்க. அவங்க அத்தையும் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் காவேரி என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. அடுத்த நாள் காவேரி அவங்க அம்மா வந்து கடைக்கு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கவலைப்படுறாரு. இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்குங்க அப்படின்றாங்க. வியாபாரம்லாம் ரொம்ப நல்லா நடக்குது, அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை பார்த்து அவங்க அம்மா அவங்கள பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உன் மாப்பிள்ளை தாம்மா, ஆனால் இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது, அவர் எப்போ வந்துட்டு இந்தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி வந்து அன்றைக்கி வந்து வியாபாரம்லாம் பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் அவங்க மனசு ஃபுல்லாகவே விஜய் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க, விஜயை நினச்சிக்கிட்டு. அடுத்து வந்து விஜய் பார்த்துட்டு, அவர் ஒன்றும் வரலையே அப்படி சொல்லிட்டு கவலைப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து விஜய் வராரு. விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி இன்றைக்கி நான் எல்லா வேலையும் நான் தாண்டி செய்வேன், நேற்று எல்லாத்தையும் நீ செஞ்சியா, வெயிட் எல்லாம் தூக்குனியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ வெயிட்டெல்லாம் தூக்கியிருப்ப, இங்கே பாரு காவேரி இன்றைக்கி ஃபுல் டே நீ உட்காந்துருக்கணும், நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு செய்கிறாரு. அங்கே இருக்க வேலை எல்லாத்தையும் செய்கிறார். 10 நிமிஷம்